Yeah. வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிட்ஸில் படிச்சக்கூடிய எம்எட் ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் எந்தெந்த யூனிட்டு என்னென்ன கொஷின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதில் மெயினாக கம்பேரேட்டிவ் எஜுகேஷன் இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்பேரேட்டிவ் எஜுகேஷன்றதை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நீடு, ஸ்கோப் அண்டு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்பேரேட்டிவ் எஜுகேஷன். இப்போ கட்டாயமாக உங்களுக்கு இந்த யூனிட்லேருந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நமக்கு இந்த 2 கொஷினை தான் கேட்கவே முடியும். அதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் ஒப்பீட்டு கல்வி தேவை, நோக்கம் மற்றும் சுருக்கமான வரலாற்றை விளக்கு. எக்ஸ்பிளைன் த நீட், ஸ்கோப் அண்ட் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்பேரேட்டிவ் எஜுகேஷன். இந்த கொஷினை படிச்சுக்கோங்க. அதே போல் ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் டிட்டர்மினன்ட் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் வித் ரிகார்ட் டு ஜியோகிராஃபிக்கல், பொலிட்டிக்கல், ஹிஸ்டாரிக்கல். இதை பற்றி நமக்கு கொஷினாக கேட்பாங்க. புவியியல், அரசியல், வரலாறு ரீதியாக தேசிய கல்வி முறையினை தீர்மானிக்கும் காரணிகளை குறித்து கட்டுரை எழுதுக. இந்த கம்பேரேட்டிவ் எஜுகேஷனை பொறுத்தவரையில் நம்மளுக்கு எல்லா யூனிட்லேயுமே நமக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் வேர்ல்டு வைடு. அரவுண்ட் த வேர்ல்டு எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபின்லாண்டு, இந்தியா, ஜப்பானு, யூஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ப்ரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் எப்படி இருக்குன்றதான் நமக்கு த்ரூ அவுட் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கேட்டுட்ருக்காங்க. அதில் ஒவ்வொரு நாட்டினுடைய கல்வி ப்ரைமரி எஜுகேஷன் எந்த மாதிரியான கல்வி கொடுத்துட்ருக்காங்க, அதே போல் செகண்டரி எஜுகேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்றதை மட்டும் நீங்கள் அதனுடைய இம்பார்ட்டன்ஸு, ஸ்பெசிஃபிகேஷன் முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது 3rd, 4th யூனிட், 5th யூனிட்லையுமே உங்களுக்கு அது கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த 4 நாடு இந்தியா, ஃபின்லாண்டு, யூஎஸ்ஏ, ஜப்பான் இந்த நாடுகளுடைய கல்வி முறைகளை கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் எந்த கொஷின் எப்படி வந்தாலுமே எழுதிடலாம். செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரை பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன். இப்போ எலாபரேட் த கம்பேரேட்டிவ் எஜுகேஷன் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன் ஆஃப் இந்தியா, ஃபின்லாண்ட், யூஎஸ்ஏ அண்ட் ஜப்பான். இது ஏதாவது ஒரு 2-3 கண்ட்ரியை உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. இந்தியா, ஃபின்லாந்து மற்றும் ஜப்பான் ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வினை ஒப்பீடு செய்க. அதே போல் ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் கான்செப்ட் ஆஃப் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் இன் இந்தியா, இட்ஸ் இம்ப்ளிகேஷன். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கல்வின்றது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்றது நம்ம சொல்லுவோம் பிரைமரி எஜுகேஷன்றது. அதை கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு 10 மார்க் இல்லை 5 மார்க்கில் எப்படி வேணாலும் கேட்கலாம். தேர்ட் யூனிட்டை பொறுத்துள்ள கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கம்பேரேட்டிவ் எஜுகேஷன். Illustrate the role of IMF, World Bank, UNESCO and UNICEF on education. சர்வதேச நாணய நிதி, உலக வங்கி, யுனெஸ்கோ மற்றும் யூனிசெஃப் ஆகியவற்றின் கல்விக்கான பங்களிப்பை விவரிக்க. 6th, describe the federal acts on education in relationship between federal, state and local governments. கூட்டாட்சி, மாநில மற்றும் உள்ளூர் அரசாங்கங்களுக்கிடையேயான உறவில் கல்வி மீதான கூட்டாட்சி சட்டத்தை விவரிக்கும். அப்போ லோக்கல், சென்ட்ரல் பாடிஸ் என்னெல்லாம் இருக்குது எஜுகேஷன் சிஸ்டத்தில்ன்ற கொஷினாக வரும். 7th, எலாபரேட் ஆன் இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஃபார் த எவாலுவேஷன் ஆஃப் எஜுகேஷனல் அச்சீவ்மெண்ட். கல்வி சாதனைகளை மதிப்பீடு செய்வதற்கான உலகளாவிய திட்டங்கள் பற்றி விரிவாக எழுது. 8th, ஒப்பீட்டு கல்விக்கான அரசியல் அமைப்பு விதிகளை விளக்கு. எக்ஸ்பிளைன் த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் கம்பேரேட்டிவ் எஜுகேஷன். 4th, comparative education at primary and secondary level. 4th unit. 9th, highlight the salient features of vocationalization of secondary education. பார்த்தீங்கன்னா நமக்கு 10th கொஷின் vocationalization of secondary education. ரைட் எஸ்ஏ. இது எப்படி வேணாலும் கேட்பாங்க உங்களுக்கு. ஜென்ரலாக நீங்கள் அந்த 4th யூனிட்டை பொறுத்தவரையில் இப்படி தான் உங்களுக்கு வொகேஷ்னலைசேஷன் எஜுகேஷனை பற்றி தான் கொஷின் வரும். இல்லை கம்பேரிசன்
அட் பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன் இன் யூஎஸ்ஏ, யூகே. ஸோ அப்படி வந்து கொஷினாக கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆன் யூஎஸ்ஏ, இந்தியா, ஜப்பான். ஸோ இப்போ கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு கேட்டாங்கன்னா அது நமக்கு ஃபோர்த் யூனிட் ரிலேட் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் யூனிட்டு கம்பேரிட்டிவ் எஜுகேஷன் பிரைமரி அண்ட் செகண்டரி லெவல், அதே போல் வொகேஷனலைசேஷன் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ இந்த 2 கொஷின் தான் ஃபோர்த் யூனிட்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த 2 கொஷின் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. 5th, எக்ஸ்பிளைன் த எமர்ஜிங் இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் இன் கனெக்டிங் வித் பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன் குளோபல் கண்ட்ரிஸ். உலகளாவிய சூழலில் ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வி தொடர்பான எழும் சிக்கல்கள் மற்றும் சவால்களை விளக்கும். 12th, ரைட் அண்ட் எஸ்ஜி ஆன் டீச்சர் எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் குவாலிட்டி கன்சர்ன்ஸ் இன் எலிமெண்டரி எஜுகேஷன். தொடக்க கல்வியில் ஆசிரியர் செலவுகள் மற்றும் கல்வித்தரம் குறித்து கட்டுரை எழுதுக. 13th, டிஸ்கஸ் அபவுட் கேர்ள்ஸ் எஜுகேஷன், சைல்ட் லேபர், பெண் கல்வி மற்றும் குழந்தை தொழில்கள் பற்றி விவாதிக்க. 14th, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் ஜப்பான் அண்ட் இந்தியா. ஜப்பான் மற்றும் இந்திய கல்வியின் முறையின் முக்கிய அம்சங்களை விவாதிக்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் யூனிட்டாக இருந்தாலும் சரி, 5th யூனிட்டாக இருந்தாலும் சரி, செகண்ட் யூனிட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th. ஸோ அப்போ இந்த 3 யூனிட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஜப்பான், இந்தியா, யூஎஸ்ஏ இந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து கம்பேர் பண்ணி, ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸு ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதே போல் எலிமெண்ட்ரி லெவல், செகண்டரி லெவல், கம்பேரேட்டிவ். ஸோ இதெல்லாம் தான் வந்து கொஷினாக கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த 3 கண்ட்ரீஸில் யூஎஸ்ஏ, யூகே, ஜப்பான், இந்தியாவில் கல்வி முறையை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸை ஈஸியாகவே பாஸ் பண்ணிடலாம். மார்க்கும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.